ஆனா அம்மா நீ அடிக்கும் போது மட்டும் வச்சுக்கு நல்லா இருக்குதே. பம்பளையும் அடியெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் சொல்றானா வாடா கேவஜா மகனா சொல்ற கேள மகனே நல்ல வேலை கேள மகனா மாமா ஓடுற பையன் உட்கார்ந்து வர மாமா என்னடி என்னடின்றான் இங்க ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு ஆசை வருது மாமா. ஓடுறா ஏறி உட்கார பையா மட்டும் யாராவது எனக்கு வலிக்கும். உங்களை பார்த்தா எனக்கு எப்படி ஆசை வருதுன்னா நீ நானும் சின்ன வயசுல ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே கிளாஸ் மாட்டே. நீ எங்க வீட்டுக்கு போயிடுவேன், நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். உன் ஞாபகத்திலே நான் எங்க வீட்டுக்கு போவேன். எங்க ஆயா ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்து தயாரா இருக்குன்னு சொல்லி கண்ணாடி டம்ளர் டீ போட்டு கொடுத்தாங்க. நானும் டீயை குடிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு அந்த கண்ணாடி டம்ளரை பார்த்தா அந்த கண்ணாடி டம்ளர் முகம் தெரியுது மாமா. கண்ணாடி டம்ளர்ல என் முகம் தெரியுதுன்னா சரி அப்படின்னா நீ பெயில் மூஞ்சி தெரியுது. கண்ணாடி டம்ளர் இல்ல அவன் மூஞ்சி உள்ளங்கிதா. ஆமா, கீழே படுத்தா தூக்கமே வரல. வீட்டு உள்ள படுத்தா கட்டுல மொட்டை மாடி தூக்கிட்டு போனேன். கட்டுல அல்லாக்க போட்டு அதுல நம்ம அல்லாக்க படுத்துட்டேன். அன்னைக்கு பார்த்தா பௌர்ணமி வேற, வானத்தை பார்த்தா முழு நிலவு. கீழே மல்லாந்து படுத்துக்கிட்டு அந்த நிலாவை பார்த்தா அந்த நிலாவும் முகம் தெரியுமா. தம்பியே உடுக்கி பிடிச்சி அடிக்கிறவன் என் மூஞ்சி நிலாவில் தெரியுது. நான் மூஞ்சி கண்ணாடி கிளாஸ்ல இருக்கு. அப்புறமா இல்ல பிளாஸ்டிக் டம்ளர் தெரியல. எதுக்கு பிளாஸ்டிக் டம்ளர் தெரியணும்? கண்ணாடி டம்ளர் எங்க அப்பா வாங்கி கொடுக்கவே இல்லையா. டேய் எங்க ஆயா வீட்டுல இருக்குது. ரைட் விடு. அப்புறமா எங்க ஆயா காலையில் எழுந்த உடனே கிணத்துல போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. நானும் குடத்தை எடுத்துட்டு கிணத்துக்கா உடனே குடத்துல தண்ணி பிடிச்சிட்டேன். தண்ணி பிடிச்சிட்டு அந்த குடத்துல தண்ணிய பார்த்தா அந்த தண்ணியிலும் மகன் இருக்கு மாமா. அப்புறமா அவனுக்கு எங்க ஆயா தட்டில வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. போட்டு வச்சாலா நானும் சாப்பாடு தின்னுட்டேன். தின்னுட்டு அந்த தட்டை பார்த்தா வர்க்காவா வாயா உனக்கு 2 மணிக்கு அப்படியே இப்படாங்க உனக்கு. அப்புறமா அந்த தட்டில பார்த்தா